உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்கா, டேன்னால தான் அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு ஆக்டிவ் தான் உங்களுக்கு தேவை. ஆக்டிவ் டிஃபைனிங் சீரீஸ் டே 7 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிடோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேனை ரிமூவ் பண்ணும், உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸை போக்கும், உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் ஃபேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குன்னா அதை வந்து பிரைட் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5-7% கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணணும். இதை கண்டிப்பாக நீங்கள் 2-3 டைம்ஸ் தான் பெர் வீக் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆக்கும் அண்ட் வந்து ரொம்பவே ஸ்மூத் ஆக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க 2-3% கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் போதும். அதுவும் இது வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அண்ட் ஆல்சோ செரமைட்ஸும் அப்ளை பண்ணணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்கின் வந்துட்டு டல்னஸ் அப்படின்றது போயிட்டு உங்களுக்கு முக்கியமாக இந்த கிராக் விழுகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணி நீட்டாக வச்சுருக்கும். இதுவே நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் டல்னஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டீ ஜோனில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே தாராளமாக போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டான எக்ஸ்ஃபோலியேஷனாக உங்களுக்கு வந்து இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா வாரத்தில் 1 தடவை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2-3% உங்களுக்கு தாராளமாக போதும். அந்த மாதிரி பாக்ஸில் போட்டுக்கிறத பார்த்து வாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹையலுரானிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அது கூட அப்படி இல்லை அப்படின்னா CICA, இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ஸ்கின் கேர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 2த்துக்குள்ளே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ளோ ஆனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஆக்டிவ்ஸ் அப்படின்றதுனால ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து இதை வந்து எந்தெந்த ஆக்டிவ்ஸோட மிக்ஸ் பண்ணலாம், எது கூட பேரப் பண்ணி யூஸ் பண்ணலாம், எதுலலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அண்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு ஆக்டிவோட நான் வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன். நான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பை.